என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்குங்க கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பெயர்ச்சியின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம். குரு பகவான் ரிஷப ராசியில் தனது வேலையை முடித்துக் கொண்டு இந்த ஆண்டு பெயர்ச்சியாக போகிறார். சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணி 1:24க்கு மிதுன ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வாரி வழங்க போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 10வது வீட்டில் பெயர்ச்சியாக போகிறார். இந்த 10வது வீடு கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சுமாரான பலன்களை வாரி வழங்கும். ஜோதிட விதியில கோச்சாரத்தில் குரு பகவான் 10வது வீட்டில் வரும் பொழுது பல பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் மிதுன ராசியில் நட்பாகத்தான் பயிற்சியாக போகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் உடையவர் கேந்திராதிபத்திய தோஷத்திலேயே அமரப் போகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் உடைய கிரகங்கள் கேந்திராதிபத்திய தோஷத்தில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும். அதன்படி கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் மற்றவர்களுடைய உதவியை நாடித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. தினசரி கூலிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நாளைக்கு வேலை கிடைக்கும், ஒரு நாளைக்கு வேலை கிடைக்காது. செஞ்ச கூலிய வாங்க போறப்ப இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, ஏன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தர்றேன் அப்படின்ட்டு கூலி வருவதற்கு பல திண்டாட்டங்களும் தடைகளும் உண்டாகும். அதனால கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். முடிந்தவரை நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்க முயன்றால் உடனே அந்த கடனை கற்றக்கு வழி பிறக்குமா அப்படின்னா வழி பிறக்காது. கடனை கட்டுவதற்கும் நீங்கள் திண்டாட்டம் உடையவராக இருப்பார்கள். இந்த குரு பகவான் நிரந்தர வருமானம் உள்ளவர்களவே ஒரு ஆட்டி பார்க்கும். இதுல நிரந்தர வருமானம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நேரம் இந்த நேரமாக உங்களுக்கு அமைய போகுது. அடிக்கடி இடம் மாறுதல்கள் உங்களுக்கு தென்படுகிறது. ஒரு நிலையில் இருக்க மாட்டீர்கள். கொஞ்சம் குழப்பமாகவும் கொஞ்சம் டென்ஷனாகவும் இருப்பீர்கள். இதனால புதிய வழக்குகள் உருவாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால வாகனங்களில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக சென்று வருவது நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு மற்றவர்களிடம் ஏமாற அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது. ஆண்களானால் பெண்களிடம் ஏமாற்றம் உண்டாகும், பெண்களானால் ஆண்களிடம் ஏமாற்றம் உண்டாகும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு திருப்பி வராது. நம்ம போய் கடனை கேட்டோம் அப்படின்னா, ஏங்க அன்னைக்கு பணம் வாங்கிட்டு போனீங்க,
அந்த பணத்தை கொஞ்சம் கொடுங்க, எனக்கு ஒரு அவசர தேவை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால வம்பு வழக்கு தான் உண்டாகும். கோபமாக அவரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்புறம் வாங்கிக்கலான்னு சொன்னோம்ல, அப்புறம் ஏப்பா திருப்பி திருப்பி வந்து கடனை கேட்டுக்கிட்டே இருக்க, என்கிட்ட நான் பையிலையா இருக்கு உடனே எடுத்து கொடுக்கறக்கு அப்படின்ட்டுலாம் அவரு பேசக்கூடிய ஒரு காலம் இந்த காலமாக இருக்கும். உங்களுடைய எதிரிகள் வலுவாக இருப்பார்கள். அதனால நீங்க பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொள்ள இந்த வருடம் வாய்ப்புள்ளது. அதனால நீங்க சிக்கலில் மாட்டாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். அடிக்கடி ஏதாவது ஒரு இடத்துக்கு போற மாதிரி வரும். மாணவ மாணவியர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவது அவசியம். கன்னி ராசியில் பிறந்திருந்தால் மாணவ மாணவிகள் கல்வியில் முழுமையான அளவில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப அவசியம். பிறந்த ஜாதகத்தில் தற்சமயம் நல்ல திசா புத்திகள் நடந்தால் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதாவது இந்த குரு பகவான் 10வது வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக 2வது வீட்டை பார்க்கிறாரு. 10வது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4வது வீட்டை பார்ப்பார். அதனால தற்சமயம் நல்ல திசா புத்திகள் உங்கள் ஜாதகத்தில் நடந்தால் உங்களுக்கு வீடு கட்டும் யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம் அல்லது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் ஜாதகத்தில் பாருங்க, நல்ல திசா புத்திகள் தற்சமயம் நடக்குது அப்படின்னா நீங்க ஏதாவது காலி மனைகள் வாங்கி போடலாம், அல்லது கட்டின வீட்டை வாங்கி போடலாம், அல்லது புதிதாக வீடு கட்ட இந்த நேரம் நல்ல நேரமாக அமையும். அதனால உங்க பிறந்த ஜாதகத்துல பாருங்க, இந்த வருடம் உங்களுக்கு நல்ல திசா புத்திகள் நடந்தால் உண்மையாலுமே உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் வந்துகிட்டே இருக்கும். பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்காது. இந்த வருடம் அமைதியாக நீங்கள் இருப்பது நல்லது. நீங்கள் வேலை செய்யும் இடம் அல்லது குடியிருக்கக்கூடிய இடத்தை மாற்றுவீர்கள், வேற இடத்துக்கு பெயர்ச்சியாகி போவீர்கள். அது நல்ல வீடாக அமையும், நல்ல தொழில் செய்யக்கூடிய ஏத்த இடமாக அமையும். வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குரு பகவான் 10வது வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2வது வீட்டை பார்ப்பதால் விரைய செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாக்கு பலிதங்கள் உண்டாகும். நீங்க சொல்லக்கூடிய வாக்கு அப்படியே பழிச்சு போயிடும். நல்லா பேசுவீர்கள், நல்லா இனிமையாக பேசுவீர்கள். மற்றவர்களிடம் சிறிது கோபம் இல்லாமல் பேசக்கூடிய வருடம் இந்த வருடமாக அமையும். மற்றவர்களை மயக்கக்கூடிய வகையில் நீங்கள் பேசுவீர்கள், குரு பகவான் 2வது வீட்டை பார்ப்பதால். மாணவர்கள் கல்வியில் முழுமையான அளவு நாட்டத்தை செலுத்த வேண்டும். ரொம்ப நாளா நான் கண்ணு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு எனக்கு நேரம் இல்லை, கண்ணு ஆபரேஷன் பண்ணுனா துணைக்கு ஒரு ஆள் வேணும், துணைக்கு ஆள் இல்லை, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, கண்ணு ஆபரேஷன் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வருடம் நல்ல முறையில் சிறப்பான முறையில் கண் ஆபரேஷன் முடியும். பல்லெல்லாம் விழுந்து போச்சுங்க,
பல்லு கட்டணும், கையில காசு இல்ல, அப்படி ஒரு ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வருடம் பல்ல நல்லா அழகா கட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும். சுப விரய செலவுகள் செய்வீர்கள் உங்கள் வீட்டுல இந்த வருடம். ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் கண்டிப்பாக இந்த வருடம் செய்வீங்க. உங்களது குழந்தைகள் நல்ல முறையில படிச்சு வேலைக்கு போவார்கள். அப்படி ஒரு வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்க போகிறார். தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை மேலும் மேலும் சிறப்பாக அமையும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. ஆனா இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் பிறந்த திசா புத்திகள் நல்ல முறையில இருக்கணும். நம்ம நடப்பு திசா புத்திகளும் நல்ல முறையில இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கனரக வாகனங்கள் வாங்கலாம். ஒரு ஜேசிபி வாங்கலாம். அப்படி ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும். மனதில் வீடு கட்டலாம் என்ற எண்ணத்தை இந்த வருடம் உங்களுக்கு குரு பகவான் விதைத்து விடுவார். பிள்ளையார் சொல்லி போட்டுருவீங்க. இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா வீடு கட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருவீங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான வேலைகள், அனைத்து வேலைகளும் ரொம்ப பொறுமையாக நீங்க செய்வீங்க. இதை நடப்பு திசா புத்திகள் உங்களுக்கு லாபமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்க வீடு கட்டுவீங்க. இப்படி கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் சிறப்பான பலன்களை, சிறிது சிறிது கஷ்டமான பலன்களை அனுபவிப்பார்கள். விரய செலவுகளை செய்வது ரொம்ப தவிர்ப்பது நல்லது. ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு கோயில் குளம் போறது, கூட இருக்கிற ஆளுகளை கூட்டிக்கிட்டு போறது, ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு கடைகள்ல போய் டீ சாப்பிடுறது, இதெல்லாம் நீங்க குறைத்தீங்கன்னா 4 காசு உங்களுக்கு மிச்சமாகும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.